ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து 10th சோசியல்லேருந்து 2 லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் அப்படிங்கிறாங்க. தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அப்படிங்கிறாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னா குறைந்தளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அடுத்து இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. இந்த திட்டம் பார்த்துட்டு அந்த எந்த ஆறுகள் அது பயனடையும் மாநிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்துங்க. இது பார்க்கும்போது நீங்கள் ஒரு மேப் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ஆறு அப்படின்னா தாமோதர் ஆறு. அதனால் பயனடையும் மாநிலங்கள் என்ன, மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் அப்படிங்க. ஸோ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பயனடையும் மாநிலங்கள் என்ன அப்படின்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். இது பக்ரானங்கள் திட்டம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை தான் பக்ரானங்கள் திட்டம் அப்படிங்கிறாங்க. இதனால் பயனடையும் மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஆறு எந்த ஆறுனா சட்லஜ் ஆறு அப்படிங்கிறாங்க. பக்ரானங்கள் திட்டம் சட்லஜ் ஆறு. பயனடையும் மாநிலம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இதை ஹீராகுட் திட்டம் அப்படின்னா உலகின் மிக நீளமான அணை அப்படிங்கிறாங்க. பக்ரானங்கள் அப்படின்னா உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படிங்கிறாங்க. இதை ஹீராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை அப்படிங்கிறாங்க. இதனால் பயனடையும் மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. ஆறு எந்த ஆறு அப்படின்னா மகாநதி அப்படிங்கிறாங்க. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னா தாமோதர் ஆறு. பயனடையும் மாநிலம் மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். இதே பக்ரானங்கள் அப்படின்னா அது பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆறுனா சட்லஜ். பயனடையும் மாநிலம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இதே ஹீராகுட் திட்டம் அப்படின்னா உலகின் நீளமான அணை அப்படிங்கிறாங்க. எந்த ஆறுக்கு இடையில இந்த திட்டம் அப்படின்னா மகாநதி அப்படிங்கிறாங்க. பயனடையும் மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. இதே கோசி அப்படின்னா பீகாரின் துயரம், அதுதான் கோசி அப்படிம்பாங்க. இது கோசி திட்டம் எந்த ஆறுனா கோசி ஆறு. மாநிலம் பீகார், நேபாளம். துங்கபத்ரா திட்டம் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. ஆறு துங்கபத்ரா. தெஹ்ரி அணை பாகிரதி அப்படிங்கிறாங்க. பயனடையும் மாநிலம் தெஹ்ரி அணைனா உத்தரகாண்ட். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ஆறு சம்பல். மாநிலம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். நாகார்ஜுனா திட்டம் அப்படின்னா கிருஷ்ணா. பயனடையும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். சர்தார் சரோவர் அணை அப்படின்னா நர்மதை ஆறு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் தான் சர்தார் சரோவர் திட்டம் அப்படிங்கிறாங்க. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம்னா சட்லஜ் 2 விதமான திட்டம் இருப்பாங்க அந்த ஆறில். ஒன்று பக்ரானங்கள் திட்டம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படிங்கிறாங்க. அதனால பயனடைகிறது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அதே மாதிரி தான் சட்லஜ் ஆறு. பயனடையும் மாநிலம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. திட்டம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். மேட்டூர் அணை காவிரி ஆறு. பயனடையும் மாநிலம் தமிழ்நாடு. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். பக்ரானங்கள் திட்டம் சட்லஜ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஹீராகுட்னா மகாநதி, ஒடிசா. கோசி திட்டம்னா பீகார், நேபாளம். துங்கபத்ரானா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. தெஹ்ரினா பாகிரதி, உத்தரகாண்ட். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ஆறுனா சம்பல். மாநிலம் என்ன ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். நாகார்ஜுனா திட்டம் அப்படின்னா நாகார்ஜுனா சாகர் திட்டம்னா ஆறு கிருஷ்ணா. பயனடையும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் சொல்கிறாங்க. சர்தார் சரோவர் திட்டம் மத்திய பிரதேசம். ஆறு நர்மதா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இதே இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னா சட்லஜ், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா அப்படிங்கிறாங்க. மேட்டூர்னா எந்த ஆறுனா காவிரி. பயனடையும் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறாங்க. அஸ்ஸாம் அப்படின்னா ஜூம் சொல்கிறாங்க. கேரளா பொன்னம். ஆந்திர பிரதேசம், ஒடிசாவுக்கு பொடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டிருக்காங்க பார்த்துங்க. இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள். எந்த மாநிலம், அதற்கான பெயர் என்ன அப்படின்னு பார்த்துங்க. அஸ்ஸாம் அப்படின்னா ஜூம். கேரளானா பொன்னம். ஆந்திர பிரதேசம், ஒடிசானா பொடு. மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பீவார், மாசான், பெண்டா, பீரா. அந்த வேளாண்மை அந்த பெயர்கள் நல்லா பார்த்துக்குங்க. அஸ்ஸாம்னா ஜூம், கேரளா பொன்னம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா பொடு அப்படிங்கிறாங்க. மத்திய பிரதேசத்துலேருந்து பீவார், மாசான், பெண்டா, பீரா.
அடுத்து காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவம் பார்த்துங்க. காரிஃப் பருவம்னா ஜூன் டு செப்டம்பர். இதே தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னாலும் அதோட மாநிலம் என்ன பார்த்தோம், அதோட மந்த் என்ன பார்த்தோம், ஜூன் டு செப்டம்பர் தான். அதே தான் வந்து காரிஃப் பருவம். காரிஃப் பருவம் அப்படின்னாலும் வந்து ஜூன் டு செப்டம்பர், அந்த மந்த் ரொம்ப முக்கியம். ராபி பருவம் அப்படின்னா வந்து அக்டோபர் மார்ச் சொல்கிறாங்க. ராபி பருவம் அப்படின்னா வந்து அக்டோபர் மார்ச். சையத் அப்படின்னா வந்து ஏப்ரல் டு ஜூன் தான் வந்து சையத் பருவம் அப்படிங்கிறாங்க. காரிஃப் பருவத்தில் வந்து எந்தெந்த இது பார்த்துங்க பயிர்கள் இந்த வட மாநிலம் தென் மாநிலம் அப்படின்னு வித்தியாசப்படுத்துகிறாங்க. வட மாநிலத்தில் வந்து நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்தெல்லாம் வட மாநிலத்தில் காரிஃப் பருவத்தில். இதே தென் மாநிலம்னா என்ன சொல்கிறாங்க, நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை இதெல்லாம். இதே ராபி பருவம் வந்து அக்டோபர் டு வந்து மார்ச். அதில் வட மாநிலத்தில் என்னென்னலாம் பயிரிடுறாங்க அப்படின்னா கோதுமை, பருப்பு, ஆளு விதைகள், கடுகு, பார்லி. இதே தென் மாநிலங்கள்னால் நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு. சையத் பருவம் அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். வட மாநிலத்தில் காய்கறி, பழங்கள், தீவனப் பயிர்கள். இதே தென் மாநிலங்கள் அப்படின்னா நெல், காய்கறிகள், தீவனப் பயிர்கள். இதில் ரொம்ப முக்கியம் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க என்ன பயிர்றாங்கன்னு பார்த்துங்க. அதோட ரொம்ப முக்கியம் அந்த பருவம் இருக்குது பார்த்தீங்களா, காரிஃப் பருவம், ராபி, சையத்து. இது வந்து எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரையும் அதுதான் ரொம்ப முக்கியம். காரிஃப் பருவம்னா ஜூன் டு செப்டம்பர், ராபி பருவம்னா அக்டோபர் டு மார்ச், சையத் பருவம் அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். அடுத்து பாருங்கள் 1919 பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா. ஸோ இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னா 1919. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919 எடுக்கப்பட்டது. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள், அந்த புரட்சிகள் ப்ளஸ் உற்பத்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. மஞ்சள் புரட்சி அப்படின்னா வந்து எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறாங்க. நீல புரட்சின்னா மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சினா தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா வந்து சணல் உற்பத்தி அப்படிங்கிறாங்க. பொன் புரட்சினா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி அப்படின்னா வந்து உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா வந்து வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி அப்படிங்க. பசுமை புரட்சி அப்படின்னா உணவு தானியங்கள். வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. இதே வந்து தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. வித்தியாசம் நல்லா பார்த்துங்க. சிவப்பு புரட்சினா இறைச்சி ப்ளஸ் வந்து தக்காளி உற்பத்தி சொல்கிறாங்க. இதே இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. வட்ட புரட்சினா வந்து உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இல்லை. இது ஜஸ்ட் பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இருந்தாலும் நல்லா பார்த்துக்குங்க. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சி மீன் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி சணல். பொன் புரட்சினா பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர். சாம்பல்னா உரங்கள். இளஞ்சிவப்பு வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. இதே பசுமை புரட்சி அப்படின்னா உணவு தானியங்கள். வெள்ளி புரட்சினா முட்டை, கோழிகள். வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. சிவப்பு புரட்சினா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி. அடுத்து அந்த புக் பேக் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நுண்ணிய துகள்களே மண் எனப்படும் அப்படிங்கிறாங்க. கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் ஆகியன முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரங்கள். ராபி பருவம், காரிஃப், ராபி, சையத் போன்றவை இந்தியாவின் முக்கிய வேளாண் பயிர் பருவங்கள் அப்படிங்க. நம்ம காரிஃப் அப்படின்னா என்ன சொன்னோம், ஜூன் டு செப்டம்பர். ராபி பருவம்னா அக்டோபர் டு மார்ச். சையத் பருவம் அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். இந்த மந்த் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. உணவு பயிர், வாணிப பயிர், தோட்டப்பயிர்கள் இந்தியாவின் முக்கிய பயிர் வகை பிரிவுகளாகும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் நடைபெறும் மீன்பிடித்தல் 2 வகைப்படும். அவை உள்நாட்டு மீன்பிடிப்பு மற்றும் கடல் மீன்பிடிப்பு அப்படிங்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மீன் அப்படின்னாவே வந்து நீலப்புரட்சியில் வந்து வரும், பார்த்துருக்கோம். ரீகால் பண்ணிக்கோங்க. இன்னொரு லெசன் பாருங்கள். மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டுன்னா 1956. 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் வந்து மாநிலங்களின் எல்லைகள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டன அப்படிங்கிறாங்க. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னா 1956. அதன் அடிப்படையில் தான் வந்து மாநிலங்களின் எல்லைகள் வந்து மொழி அடிப்படையில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னா 1956.
இது வந்து என்ன கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு வந்து இருக்கும்ல, அதில் வந்து என்ன சிகரங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன சிகரங்கள் இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து என்ன சிகரங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துங்க. நம்ம வந்து என்ன அது ரொம்ப முக்கியம். நம்ம இமயமலையிலே பார்த்துருக்கோம், உலகில் வந்து ரொம்ப முக்கியமான சிகரங்கள் வந்து 14 சிகரங்கள், அதில் வந்து 9 சிகரங்கள் வந்து இமயமலையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. எப்படி போவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் வந்து தொட்டைப்பேட்டா, முக்குருத்தி, வந்தராவ், பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து தொட்டைப்பேட்டாவோட உயரம் வந்து கேட்டிருக்காங்க 2637. ஃபுல்லாக நம்ம எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் அந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட, ஈவன் வந்து அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஆர்டர் வைஸ் படிக்க அந்த உயரம் வந்து அந்த மீட்டரில் படிக்க முடியல அப்படின்னாலும் இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தொட்டைப்பேட்டா வரும், அதுக்கடுத்து முக்குருத்தி, வந்தவர் ராவ், பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா, இதெல்லாம் வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சியில் உள்ள மலைகள் வந்து இறங்கு வரிசையின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. பெரிய சிகரம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலே தொட்டைப்பேட்டா, அதுக்கடுத்து முக்குருத்தி, வந்தராவ், பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா. ஸோ இந்த ஆர்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களை வந்துன்னா ஆர்டர் வைஸ் அதிக உயரத்துலேருந்து கம்மியான உயரத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகநூர், வலசமலை அப்படிங்கிறாங்க. சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகநூர், வலசமலை. நமக்கு வந்து என்னென்னா அதில் உள்ள முதல் பெரிய சிகரம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெரிய சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சோலைக்கரடு அதை தான் எழுதணும். சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகநூர், வலசமலை. நமக்கு வந்து உயரம் தெரியலை அப்படின்னாலும் இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஆர்டர் வைஸ் எழுதலாம், பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், பருவக்காலங்கள். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். நம்ம தென்மேற்கு பருவக்காற்று காலம்னா ஜூன் டு செப்டம்பர். காரிஃப் பருவம் கூட ஜூன் டு செப்டம்பர் தான் பார்த்தோம். வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு தமிழகத்துக்கு வந்து அதிக மழைப்பொழிவை கொடுக்குறதே வந்து வடகிழக்கு பருவக்காற்று, அக்டோபர் டு டிசம்பர். இது வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு கூட வடகிழக்கு பருவக்காற்று சொல்லுவாங்க. குளிர்காலம் அப்படின்னா வந்து ஜனவரி டு பிப்ரவரி தான் வந்து குளிர்காலம். கோடைக்காலம் அப்படின்னா மார்ச் டு மே தான் வந்து கோடைக்காலம் அப்படிங்கிறாங்க. மார்ச் டு மே கோடைக்காலம். குளிர்காலம்னா ஜனவரி டு பிப்ரவரி, கோடைக்காலம்னா மார்ச் டு மே. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் டு டிசம்பர். நமக்கு இந்தியாவுக்கு வந்து அதிக மழைப்பொழிவு கொடுக்குறதே வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான், 75% மழைப்பொழிவை வந்து கொடுக்குது. இதே வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா 35% மழைப்பொழிவை வந்து கொடுக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழைப்பொழிவை வந்து கொடுக்கும் பகுதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாக வந்து உள்ளது. இந்தியாவிலே அதிக மழைப்பொழிவு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வந்து மேகாலயாவில் மவுசின்ட்ரோம், அங்கே தான் வந்து அதிக மழைப்பொழிவு வந்து நடக்குது. 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க, அதை நோட் பண்ணுங்க. இந்தியாவுக்கு சராசரி மழைப்பொழிவு அப்படின்னா வந்து 118 சென்டிமீட்டர். அதில் வந்து என்ன எந்த இடத்துல வந்து அதிகமான மழைப்பொழிவு அப்படின்னா வந்து மேகாலயாவில் உள்ள மவுசின்ட்ரோம். இது இந்த சின்ன கல்லார் பகுதி வந்து இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதி அப்படிங்கிறாங்க. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணையில் 3வது இடத்துல இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் 11 சதுர கிலோமீட்டர் உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. உலகிலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக வந்து பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு இருக்குது அப்படிங்கிறாங்க. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகளால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. அவிசினியா, ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு வந்து ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட பரப்பளவு வந்து 1100 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. உலக அளவிலேயே இது வந்து 2வது பெரிய சதுப்பு நிலக்காடு அப்படிங்கிறாங்க. இங்கே அவிசினியா, ரைசோபோரா போன்ற தாவர இனங்கள் வந்து இந்த காட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்தெந்த தாவர இனங்கள் நல்லா பார்த்துங்க, அவிசினியா, ரைசோபோரா. அடுத்து உயிர்கோள பெட்டகங்கள். அதில் வந்து தமிழ்நாட்டில் எது உயிர்கோள பெட்டகங்கள் அப்படின்னா வந்து நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்திய மலை இதெல்லாம் உயிர்கோள பெட்டகங்களாக இருக்குது, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், அதிக தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து எது அப்படிங்கிறாங்க.
ரீசெண்டாக ஒரு கேள்வியில் நம்ம பார்த்தோம், அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் அப்படிங்கையில் வந்து தருமபுரி தான் வந்து அந்த கீ ஆன்சராக வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈரோடு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க புக் கண்டென்ட் படி. அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் அப்படின்னா வந்து பரப்பளவின் அடிப்படையில் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தருமபுரி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தருமபுரி. நமக்கு வந்து கீழே வந்து கீ ஆன்சரில் வந்து தருமபுரி கொடுத்துருந்தாங்க. எதுக்கும் ஒரு இடம் நல்லா பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் எது இருக்குன்னா ஈரோடு. இந்த பாட சுருக்கம் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. இயற்கை புவியியல் என்பது பல்வேறு இயற்கை அம்சங்களான நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, காலநிலை, மண் மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றிய புவியியலின் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகளை வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். மலைகள்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. பீடபூமிகள் அப்படின்னா பாரமகல், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அப்படிங்கிறாங்க. சமவெளிகள் உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாயும் மிக முக்கியமான ஆறுகள் என்னென்னா காவிரி, வைகை, பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி அப்படிங்கிறாங்க. காவிரி, வைகை, பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி. தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் வந்து 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. வண்டல் மண், கரிசல் மண், சிவப்பு மண், சரளை மண் மற்றும் ஊவர் மண் அப்படிங்கிறாங்க. இந்த அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள். காடுகளின் பரப்பு வந்துன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 20.21% அப்படிங்கிறாங்க. பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், சதுப்பு நில காடுகள், முட்புதர் காடுகள் மற்றும் வெப்பமண்டல மலைக்காடுகள் ஆகியன மிக முக்கியமான காடுகள். ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா காடுகளின் பரப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து 20.21% தான் இருக்குது. நல்லா பார்த்துங்க. பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு என்பது முறையான நடவடிக்கைகளின் மூலம் அபாயத்தின் தன்மையை வந்து குறைப்பது அப்படிங்கிறாங்க. நில அதிர்வு, எரிமலை, நிலச்சரிவு, சூறாவளி, வறட்சி மற்றும் காட்டுத்தீ ஆகியன இயற்கை பேரிடர் அப்படிங்கிறாங்க. நம்ம ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டின் மிக முக்கிய ஆறுகள்னா காவிரி, வைகை, பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவுனா 20.21% ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 லெசனோட பாக்ஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 10th தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் கேட்குறாங்க. அப்படிங்கையில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து யூஸ் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.